சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்திரமோகன் தற்பொழுது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கின்றோம். இன்றைய தினம் வாக்குச்சாவடிகளில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அனைவருக்கும் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளன. இது இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தேவைப்படும் இவிஎம்ஸ் மற்றும் இதர பொருட்கள் மொத்தமா ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 186 பொருள் வரும். இது எல்லாமே அந்த செக்டர் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் செக்டர் பார்ட்டி மூலமா கொடுத்துட்டு அந்த வாக்குச்சாவடிக்கு தேவையான பாதுகாப்புடன் நம்ம இன்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளோம். இந்த ஏற்பாடுகள் எல்லாமே அந்தந்த வாக்குச்சாவடியில் இன்னைக்கு மாலைக்குள்ள முடியப்படும். காலையில வாக்குகள் போலிங் ஸ்டேஷன்ஸ்ல மாக் போல் பண்ணி 7 மணிக்கு போல் தொடங்கும். 6 o'clock நாளைக்கு மார்னிங். வரக்கூடியவங்க தபால் ஓட்டு நிறைய பேர் கிடைக்கல அப்படின்னு இங்க இருக்கிறவங்க கேட்கும்போது சிலர் சொன்னாங்க. எல்லாருக்குமே 3 லெவல் ஆஃப் ட்ரைனிங் நடத்திருக்கோம். 3 லெவல் ஆஃப் ட்ரைனிங்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஃபார்ம் 12 நம்ம கொடுத்திருக்கோம். ஃபார்ம் 12 அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ஃபில்அப் பண்ணி கொடுத்த பிறகு சென்னையில ஓட்டு இருக்கிறவங்களுக்கு சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தின் சார்பாக நம்ம தபால் ஓட்டு நம்ம கொடுத்திருக்கின்றோம். வேற மாவட்டங்கள்ல ஓட்டு இருக்கிறவங்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு நம்ம இந்த ஃபார்ம் அனுப்பிச்சு அவங்களுக்கு தபால் ஓட்டு அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சிருக்கோம். சென்னை முழுக்க பாதுகாப்பு பணியில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க? சென்னை மாவட்டத்தில் எத்தனை தேர்தல் வாக்குப்பதிவு? சென்னை பொறுத்தவரையில 22,057 வாக்குச்சாவடியில தேர்தல் நடத்துவதற்கான அலுவலர்களை நம்ம ஈடுபடுத்தியுள்ளோம். அதே போல காவல்துறையினர் சென்ட்ரல் பாராமிலிட்டரி போர்சஸ் 10 கம்பெனி, ஸ்டேட் ஆர்ம்ட் போலீஸ் ஒரு 10 கம்பெனி, அது இல்லாமல் ஒரு 10,000 பேர் காவல்துறையினர் இந்த தேர்தல் பணியில ஈடுபட்டுள்ளார்கள். சார், மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல் முறையா வீல் சேர் யூஸ் பண்றீங்களா? அதை பத்தி அனைத்து வாக்குச்சாவடியிலுமே மாற்றுத்திறனாளிகள் ஈஸியா உள்ள வர்றதுக்காக ரேம்ப் ஏற்படுத்தியுள்ளோம். இந்த இவிஎம்ஸ்ல பிரெயில் இம்ப்ரெஷன்ஸ் கூட நம்ம போட்டிருக்கின்றோம். இது இல்லாமல் சில இடங்கள்ல குறிப்பிட்ட 2 இடங்கள்ல ஒரு பைலட் பேசிஸ்ல மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் அவங்களுக்கு வாக்கு போட உதவுவதற்காக அவங்களுக்கு தேர்தல் அலுவலகத்தின் சார்பாக டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கின்றோம். நாளைக்கு கடைகளோ நிறுவனங்களோ திறந்து இருக்க பட்சத்தில் அவங்க மேல எதுவும் நடவடிக்கை இருக்குங்க? நாளைக்கு லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமா எல்லா கடைகளுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு நம்ம எல்லா எம்ப்ளாயீஸ் பெய்ட் லீவ் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம அறிவுறுத்தியுள்ளோம். இது மீறிய பட்சத்தில் அவங்க மேல லேபர் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமா நடவடிக்கை எடுக்கப்படும்.